உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் குடுத்துருக்கோம். 3 ஆப்ஷன்ல டிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நாங்க வந்து குடுப்போம் இலவசமா. 2 மாசத்துல எலக்ஷன் வருதுன்ற விவரம் நெறைய பேருக்கு இன்னும் தெரியாது. 2 மாசத்துல எலக்ஷன் வரப்போதே நெறைய பேருக்கு தெரியாது. எத்தன மக்களுக்கு ஏழ்மை மக்கள் இருக்காங்க. அந்த மக்களெல்லாம் எப்படி ஏமாத்துவானுங்க பாத்து. அவங்க என்ன நெனைப்பாங்க, இன்னைக்கு நம்ம டிக் பண்ணிட்டு வந்துட்டா திமுகவுக்கு ஓட்டு போட்டா நெக்ஸ்ட் டைம் வந்தா நம்மளுக்கு செஞ்சுரும்னு நெனைப்பாங்களா? மாட்டாங்க. இன்னைக்கு ஒருத்தனுக்கு ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன், ஃப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் இதெல்லாம் வேணுன்றது ஒரு கனவுடா. ஒரு ப்ராப்பரா ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்ன்றது ஒருத்தனுக்கு கனவு. ஃப்ரீ எஜுகேஷன்ன்றது ஒரு கனவு. அப்படி இருக்கிற டைம்ல நீ இந்த மாரிலாம் குடுக்குறன்னா, அவன் என்ன நெனைப்பான், இதுக்கு தான் நம்ம வந்து ஓடி ஓடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்குதுப்பா அப்படின்ட்டு. அவன் என்ன பண்ணுவான், திமுகவுக்கு ஓட்டு போட்டுறலாம்ப்பா அப்படின்னு நினைப்பானா மாட்டான். அது ஸ்கேம் தான். இப்படியெல்லாம் வந்து மக்கள வந்து எப்படியெல்லாம் ஏமாத்தலான்றத விஞ்ஞானபூர்வமா யோசிச்சு வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கானுங்க. உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டத்த கொண்டு வந்தாங்க. அதுல பெரிய வேலை ஒண்ணு பார்த்தானுங்க. நம்ம ஐயா ஸ்டாலின் ஹாஸ்பிட்டல்ல வச்சே அந்த திட்டத்த பண்ணியிருந்தானுங்க. நீங்க எல்லாம் மறக்க மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். ஞாபகம் இருக்கா? ப்ரோ எனக்கு வேற என்ன ஏதோ உங்களுடன் திட்டம் என்ன திட்டம் bro அது? உங்களுடன் உங்களுடன் ஸ்டாலின்னா உங்களோட என்னது ஸ்டாலின் என்ன ஆ என்ன உங்க ஸ்கீம்? அதான் உனக்கு எந்த ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடா இஷ்யூஸ் ஏதாவது இருக்கோ, ப்ராப்ளம்ஸ் இருக்கோ, அத வந்து ஒரு கேம்பஸ் மாரி வந்து கிரியேட் பண்றோம். ஒரு இடம் மண்டபம் மாரி எடுத்து தெரியும் வச்சிரும். தெரியும் தெரியும். அந்த தண்ணில எல்லாம் தூக்கி போட்டுருந்தாங்களே, குடுத்த ஆ மண்ணுலாம் வந்து குப்பை தொட்டில அதுதான், எல்லாம் அதுதான். போட்டுருந்தாங்களே. அததான் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல வந்து அந்த திட்டத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட் சார்பா. அப்போ அந்த திட்டம் அப்போலாம் பால் பாக்கெட்ல எல்லாம் பிரிண்ட் பண்ணியிருந்தானுங்க. ஆவின் பால் பாக்கெட்ல எல்லாம் பிரிண்ட் ஆகி வந்து இஷ்யூ வந்தது. ஓகேவா? அதிமுக கேஸ் போட்டுச்சு. அத வந்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நெறைய அப்போ உங்களுக்கு ஞாபகம் இல்லன்னு நெனைக்கிறேன். மேபி ஓகேவா? நம்ம ஐயா ஸ்டாலின் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு கைஸ். ஹாஸ்பிட்டல்ல இருந்து அங்க மக்களுக்கு சேவை செஞ்சிருந்தாரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா. ப்ரோ பாவம் ப்ரோ, அதுதான் நல்ல மான்ஸ்டர் சிஎம் ப்ரோ. ப்ரோ. ப்ரோ இவனுங்க இந்த என்ன மாதிரி சிஎம் பண்றானுங்க எங்கேயாவது கிடைப்பாங்களா ப்ரோ? இவனுங்க ப்ரோ இவனுங்க இந்த என்ன மாதிரி சிஎம் பண்றானுங்கன்னா எங்கேயாவது கிடைப்பாங்களா? நமக்கு வரும் ப்ரோ. டெய்லி ஏதாச்சும் ஒரு வந்து நிகழ்ச்சி வந்து ஹோஸ்ட் பண்றானுங்க டிஎம்கே. அதாவது சிஎம் வந்து நிகழ்ச்சி தான். இப்ப நீங்க நார்மலா இப்ப நாளைக்கு நீங்க வந்து நியூஸ் ஆன் பண்ணி பாத்தீங்கன்னா சும்மானா ஒரு நியூஸ்ல வந்து இருக்கும். முதலமைச்சர் வந்து இந்த பில்டிங்கை திறந்து வைத்தார், கல்யாண மண்டபத்தை திறந்து வைத்தார், அதை திறந்து வைத்தார் அப்படின்ட்டு டெய்லி ஒன்னொன்னு ஒரு நிகழ்ச்சி வந்து பிளான் பண்ணிடுறானுங்க. சோ இது வந்து மக்கள் வந்து சும்மா நியூஸ் ஆன் பண்ணாலே இவனையே போட்டுட்டு இருக்காங்களா, சிஎம் இதை தொடங்கி வைத்தார் அப்படின்ட்டு. மக்கள்லாம் மைண்ட் லெவல்ல என்ன பண்ணிடுறாங்க, ஓ ஒருவேளை இவர் வந்து டெய்லி பாருப்பா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு, ஒருவேளை இவர் ஏதோ நல்லது பண்றாரு போல அப்படின்னு ஒரு வந்து தாட் வந்துடுது ப்ரோ மக்கள் கிட்ட. அதுதான் இவங்க வந்து எப்படிலாம் வந்து ஏமாத்துறானுங்க, எப்படிலாம் வந்து மைண்ட்குள்ள போயிட்டு இது பண்றானுங்க. அதுதான் வந்து ப்ரோ அவர் வந்து மக்களுக்காண்டி அதாவது 24 மணி நேரமும் முழிச்சு இருந்து வேலை பார்க்கறாரு ப்ரோ. இந்த மாதிரி சிஎம் எங்க ப்ரோ கிடைக்கும் சொல்லுங்க? எனக்கு ப்ரோ வேணான்றேன். நம்மளா கொடுத்து இல்ல வச்சிடணும் ப்ரோ. எனக்கு நம்மளா இல்ல கொடுத்து வச்சிடணும் எனக்கு ப்ரோ. இல்ல எனக்கு வேணான்றேன். எனக்கு ஒழுங்கா ஒரு நாள் வேலை பார்த்தா கூட போதும். ஒழுங்கா பார்க்குற ஆள் வேணும்ன்றேன். அதுதான் ப்ரோ சூப்பர் பண்றாரு ப்ரோ, சொல்றேன். பாருங்க இப்ப ப்ரோ. இப்போ ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்தை வந்து திறந்து எடுத்துட்டாரு. அந்த கல்யாண மண்டபம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கல்யாண மண்டபம். அது அங்க இருக்கிற கவுன்சிலரும் திறந்து வைக்கலாம், இல்ல எம்எல்ஏ வந்து திறந்து வைக்கலாம். சிஎம் போயிட்டு அதை திறந்து வைக்கிறாரு. அது ஒரு நியூஸா வந்து பிரேக்கிங் நியூஸா போட்டு எல்லா நியூஸ் சேனல்லையும் அதை போட்டு ஏதோ பெருசா ஏதோ ஒன்று பண்ணிட்டா மாதிரியும் ஒரு சாதனை பண்ணிட்டா மாதிரியும் அதை வந்து போர்ட்ரே பண்றானுங்க இந்த நியூஸ் சேனலு. அதை நம்ம நார்மலா வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு பண்றா போலப்பா, ஸ்டாலின் நல்லாதான் பண்றாரு போலயே அப்படின்ற ஒரு தாட் வந்துடுது ப்ரோ. அதுதான் வந்து நான் சொல்றேன், நம்மளுக்கு இல்ல பட் இந்த பெரியவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இந்த 70s கிட் 60s கிட் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு எல்லாம் தான் நிமிஷம் டெய்லி நியூஸ் பார்த்துட்டு இப்போ இருக்கு. நீயே இதுல ப்ரோ எவ்வளவு பேசுங்க ப்ரோ. இன்ஃபுளுன்ஸ் இல்ல பேசுங்க ப்ரோ. இல்லைங்க மான்ஸ்டர் பேசி முடிச்சுட்டு அவர் ஏதோ சொல்லுவாங்க, முடிச்சோட உடனே நான் பேசுறேன். ரொம்ப பெருசா இல்லைங்க. சும்மாதான் என்ன இப்போ இவன் பிங்க் சொன்னால பிங்க் இப்போ அவங்களுக்குலாம் இந்த பின்பம் வருது அப்படின்னு நீ சொல்றல, ஆட்டோமேட்டிக்கா இவர் ஏதோ வேலை செய்யறாரு. அது நேச்சரா உனக்கும் வந்ததுதான் முன்னாடி. கரெக்டா? 21ல நம்ம எல்லாருக்கும் வந்ததுதான். 21ல ஊர் ஊரா கிராமமா போயிட்டு அங்க வந்து மக்கள் சந்திப்புன்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? அப்பதான் உனக்கு அந்த ஜெயகடா மேட்டர்லாம் தெரியும். கணவனை காணவில்லை
கனவுல நிறைய கனவுல முறை. ஞாபகம் இருக்கா? அதுதான் அந்த ஸ்டண்ட் தான். நீ நீ உனக்கு வந்தது இன்ஃபுளுயன்ஸ், இப்படி எல்லாம் மக்கள் நம்புவாங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம 21ல நம்ம நம்பணும். நம்மளுக்கு இது சேம் பேட்டர்ன் நடந்தது. ஏன்னா நீயும் நானும் என்ன நினைச்சோம், ஸ்டாலின் வேற மாதிரி. இதை விட ஹைலைட் ஒன்று சொல்லட்டுமா? மாசத்துக்கு ஒரு வாட்டி உங்க உங்க ஏரியால வந்து எம்எல்ஏ எம்பிஸ் வந்து உங்க தொகுதியில வந்து வரணும்னு சொல்லி நான் ரூல் போட்டுருவேன். அவங்க வரலைன்னா என் கவனத்துக்கு கொண்டு வாங்க, அவங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய ஓலா கதை கொடுத்தாரு. ஒரு பாஸ் ஒண்ணு தரேன், அந்த பாஸ் வச்சுட்டு நீங்க ஸ்ட்ரெயிட்டா செக்ரட்டரியேட்டே வந்துடலாம் அப்படின்னாரு. ஸ்ட்ரெயிட்டா நீங்க சிஎம் ஆபீஸ்க்கே வந்துடலாம் இந்த பாஸ் காட்டினீங்கன்னா. நான்லாம் வந்து கேட்ட பெரிய ஓலா ஜோக்குல இதுதான் பெரிய ஓலா ஜோக்கு. நம்ம புகார் போய் புகார் நம்ம பெட்டின்னு ஒண்ணு காமிச்சாரு bro. புகார் எந்த பெட்டி, உங்க கொம்பனாலும் குறை மனுக்கள்லாம் சொல்ல இதுல பாருங்க முடியாத ஆட்சி. போட்டுட்டேன், சாவி ம். பாருங்க லாக் பண்ணிட்டேன், இந்த சாவி எப்பவுமே என் பாக்கெட்ல தான் இருக்கும், உங்களுக்கு வந்து அப்படி சிஎம் ஆனவனே வந்து எல்லாமே நான் வந்து இது பண்ணிடுறேன் அப்படின்னாரு. எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி ப்ரோ. அதேதான். இப்போ இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ இது பிங்க் உனக்கு புரியுதா? நீயும் 21 இப்படிதானே நம்புன? நீ அது நான் இன்ஃபுளுன்ஸ் பெருசா அது இல்ல ப்ரோ, பெருசா நான் நம்பல. அப்ப வந்து அந்த ஏடிஎம்கே பிஜேபி மேல இந்த வெறுப்புல உடனே வந்து நம்பல. நான் நீங்க இது வந்து போட்டேன் இல்ல ஓட்டு. இங்க நம்பலன்னு வந்து அப்படியே இது பண்ணிடாத. அவங்க சொல்றேன், ஏன்னா மோஸ்டா நிறைய பேர் இன்ஃபுளுன்ஸ் ஆயிருப்பானுங்க. இல்ல சொல்றேன் ஆக்சுவலா நான் வந்து இந்த ஏடிஎம்கே பண்ண அந்த ரூலிங்ல தான் காண்டாயி நான் வந்து டிஎம்கே போட்டேன். இவங்க நான் வந்து influence பெருசா ஆனேன் இது bro. பண்ணுவானுங்க Bro, அது நான் பண்ணுவானுங்க influence ஆனேன். அப்படிலாம் இல்ல. நான் இன்ஃபுளுன்ஸ் ஆனேன் ப்ரோ. நீ இன்ஃபுளுன்ஸ் ஆன, நான் இன்ஃபுளுன்ஸ் ஆனேன். ஓகேவா? நான் இன்ஃபுளுன்ஸ் சோ ஆனேன். நான் வந்து இந்த எய்ம்ஸ் அந்த செங்கல், அதுக்கப்புறம் வந்து அந்த அனைவரும் இந்த கருத்து கணிப்புல இந்த ஒரு ஃபார்ம் தந்து, இந்த சின்ன அட்டை தந்து அதுல போனார்ல, உங்களுக்கு என்னென்ன இது வேணும் நான் ஆட்சி வந்து பிடிங்கிருவேன் அப்படிலாம் சொன்னார்ல. அதெல்லாம் நான் நான் வந்து influence எதுல ஆனேன். நான் வந்து எதுல இன்ஃபுளுன்ஸ் ஆனேன்னா சட்டை கிழிஞ்சதுல இன்ஃபுளுன்ஸ் ஆனேன். ஏன்னா இப்படி ஒரு பெரிய மனுஷன் சட்டையை கிழிச்சிட்டீங்க நீங்க. அவரே இதுக்காக கிழிச்சிட்டாரு மான்ச ப்ரோ, அவரே கிழிச்சிட்டு வந்தது எல்லாரும் ஐயா, நம்பி bro, அவரை கை என்னதான் தூக்கிட்டு இருக்காரு bro. அப்புறம் என்னதான் அவரை இருந்தாலும் அப்படி இல்லையா? என்னதான் அப்படி இருந்தாலும் அப்படி தூக்கிட்டு வந்துருக்க கூடாது அவரை. என்னையா அலைக்கா வந்து ஒரு பெரிய வாழை மரத்தை தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வந்தாங்க. bro வாழை மரம் இல்லண்ணே, இல்ல bro, எலும்பு bro. மான்சர் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், தூக்கின வர வரைக்கும் சட்டை கிழியல, வெளில வரும்போது தான் சட்டை கிழிஞ்சது. இந்த பாவம் bro, விடுங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு யாருக்கு என்ன என்ன நடந்ததோ, ஆனா நான் இன்ஃபுளுன்ஸ் ஆனது சட்டை கிழிஞ்சதுல. ஏன்னா ஒரு பெரிய மனுஷன் சட்டையை கிழிச்சுட்டீங்க இருக்காது. உங்களுக்கு ஓட்டு போடுறேன் ஐயா, ஸ்டாலின் ஐயா, உங்களுக்கு தான் என் ஓட்டு அப்படின்னு சொல்லி நான் ஓட்டு போட்டேன். நான் இன்ஃபுளுன்ஸ் ஆன மூமெண்ட். ஓகேவா? ஸோ நம்மலாம் வந்து பிளாங்கா இன்ஃபுளுன்ஸ் ஆகி ஓட்டு போட்டுருவோம் இவனுங்களுக்கு. அப்போ இதுக்கு இன்ஃபுளுன்ஸ் ஆகலையா நீங்க? ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாரு, அந்த வேர்டுக்கு வரலையா? அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ் தான். அது எல்லாம் பிகே 3500 கோடி 350 கோடி அதனுடைய இது அது. ஆமா, இன்க்ளூடட்ல ஒண்ணு, இன்ஃபுளுன்ஸ்ல இன்க்ளூட் ஆனதுல அதுல ஒண்ணு. இப்போ எனக்கு வந்து அதுதான் ரொம்ப ரொம்ப பிரபலம் பண்ணி விட்டான் மக்கள் கிட்ட. ஆமா, இல்ல நான் ஜென்ரலா சொல்றேன். இந்த மாதிரி நிறைய இன்ஃபுளுன்ஸ், இந்த மாதிரி நம்ம படிச்ச நம்மளே இந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் ஆகி ஏமாந்து, அப்போ பாமர மக்கள் எந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் ஆயிருப்பானுங்க. கண்டிப்பா. அவங்க டூல வச்சிருக்காங்க ப்ரோ. ஒருத்தர் கை தூக்கி இருக்காரு லைட்டா, அவர் பேசிட்டோம். யார் யாரு? குமரி நீயா? நீயேதான். இல்லைங்க, இப்போ அவர் சொன்னதான் 3 விஷயம். ஒண்ணு அந்த இன்ஃபுளுன்ஸ் ஆனது அந்த சட்டமன்ற விஷயம் இருக்கு இல்லைங்களா? அந்த டைம்ல வந்து பண்ணது பாத்தீங்கன்னா, மார்ஷல் வந்து அன்னைக்கு கவர்னர், இன்னைக்கு வந்து இந்த கவர்னருக்கும் சிஎம்க்கும் ஒரு ஆட்டோ மாதிரி வந்துட்டு அப்போ பண்ண முடியாது. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு யாரு உள்ள போய் அவங்கள தூக்கிட்டு வெளில வந்ததுன்னா வந்துட்டு மார்ஷல் தான் வந்துட்டு அசம்பிளிக்குள்ளேயே போகணும். ஆனா அந்த டைம்ல உள்ள போனது, தூக்குனது, வெளில இழுத்துட்டு வந்தது போலீஸ், தமிழ்நாடு போலீஸ். இது வந்து மார்ஷல் பண்ணல, உள்ள இருந்து. அது அந்த டைம்ல வந்து இந்த சன் நியூஸ் கூட பெரிய இது ஆக்குனாங்க. இவர் வந்துட்டு இந்த இடத்தோட டிசிபி, இவர் எப்படி வந்துட்டு ஸ்டாலினை தூக்கிட்டு வெளில வரலாம் 4 பேரோட. ரெண்டாவது வந்துட்டு மாஸ்டர் சொல்லியிருந்தாருங்க, இந்த ஹோல் இஷ்யூ அந்த உங்களுடன் ஸ்டாலின், அந்த உங்களுடன் ஸ்டாலின்ன்றது முன்னாடியில இருந்து இவர் ஒன்றும் யூஸ்வலா வந்துட்டு சிஎம் பேரோ இல்ல ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டி இண்டிவிஜுவல் பேரோ எப்போ வைப்பாங்க, அவங்களா தனியா ஒரு திட்டம் கொண்டு வந்து இது பண்ணும்போது தான் உங்களுடன் ஸ்டாலின் எதுன்ற மாதிரி தான்
திட்டம் வைப்பாங்க. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது வெறும் பப்ளிக் கிரீவன்ஸ் பிஜிஆர்எஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, பப்ளிக் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் சிஸ்டம். அது வந்து சென்டர்ல சிபி கிராம்ஸ்ன்னு இருக்கு. இப்போ நீங்க சென்டருக்கும் கொடுக்கலாம், ஸ்டாலினுக்கும் கொடுக்கலாம். இவர் இனிஷியலா அது என்ன பண்ணாருன்னா 100 நாள்ல எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு பிஆர் மெக்கானிசம் மாதிரி ஒவ்வொரு தொகுதிக்கு அவரா போனதுனால இது ஏதோ புதுசா பண்றாரு போல, சிவிக் இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்றாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் அதுக்கு வந்துட்டு இன்னைக்கும் தனி அந்த பிஜிஆர்எஸ் போர்ட்டல் இருக்கு, கிரீவன்ஸ் போர்ட்டல்னு சொல்லிட்டு. அது எல்லா ஸ்டேட்லயும் மேண்டட்டரி. இது வந்து கான்ஸ்டிடியூஷனால இது பண்ணப்பட்டது. இது எதுவும் அவர் பண்ண சாதனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுலயும் இன்னைக்கு வந்துட்டு அந்த வெப்சைட்ல நிறைய பேர், நானே வந்து சிட்டிக்குள்ள சென்னைக்குள்ள வந்து ஒரு 2-3 கம்ப்ளைண்ட் அந்த போர்ட்டல்ல போட்டிருக்கேன். சும்மா ஃபோன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு டைம் லைன் இருக்கு பண்ணணும்னு. அந்த ஃபோன் பண்ணிட்டு ஓ இதுதான் பிரச்சனையா, சரி ஓகே. இதுவே படிப்பறிவு இல்லாதவங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஊர்ல இருந்து பண்றாங்கன்னா நேரம் அவங்க கிட்ட போயிட்டு நான் சால்வ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சைனோ இல்ல அந்த கம்ப்ளைண்ட் க்ளோஸ் பண்ண சொல்லியோ வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க இனிஷியல் ஒரு 2 இயர்ஸ்ல. அதுக்கப்புறம் அதையும் நிறுத்திட்டாங்க. இப்போ நீ கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அதுக்கு ஸ்டேட்டஸ் ட்ராக்கு இந்த 20 நாள்ல சால்வ் பண்ணணும், 30 நாள்ல சால்வ் பண்ணணும்லாம் ஒண்ணுமே இல்லை. பட் ஈவன் மற்ற ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டம் இருக்கு, 15 நாள்ல வந்து சிவிக் இஷ்யூ சால்வ் பண்ணணும். சொல்லுங்க மாஸ்டர். கேட்கல பேசுறது. மான்ஸ்டர் ஓகே இல்ல கால் இருந்துச்சு. சரியா, வேற யாராவது இதை பாயிண்ட், நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லுவாங்க அது மறந்துட்டு வேற யாராவது பேசிட்டு இருந்தா நான் சொல்றேன். தேங்க்யூ. இல்லைங்க, இந்த உங்களுடன் ஸ்டாலின்றது வந்து அது வந்து ஒன்றும் பெரிய புது திட்டம்லாம் ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி இந்த பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கறது, டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கறது, அப்படி இந்த பட்டா கொடுக்குறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி சிஸ்டத்தில் இருக்கிறத இவங்க ஜஸ்ட் ஆர்கனைசேஷன் மாதிரி பண்ணி ஒரு கேம்ப் மாதிரி பண்ணி அதை வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல கொடுங்க. அது ஆக்சுவலாக அவங்க எப்பவும் நார்மலாக கொடுக்கணும். அதை ஒரு ஸ்கீமா போட்டு இதுவே ஒரு ஸ்கேம் தான். இது நாஞ்சில் பேசுறேன், யாரா கேட்டீங்க? யாரா பேசுறீங்களா? பேசுறது நாஞ்சில் பேசுறா, அமித்ராஜ் பேசிட்டு இருக்காரா? யாரா பேசுறாங்களா? அமித்ராஜ் பேசுறாரா? குமாரி கேக்குதா? ஆமா, நான் பேசுறேன், கேட்கலையா? எனக்கு கேக்குது. நீங்க யாரா பேசுனா எனக்கு கேட்கலையே. நீங்க பேசுங்க, கேக்குது. குமாரி கேக்குதா? இல்ல அதான் அந்த உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டம் வந்து ஆமா அமித்ராஜ் பேசுறா. குமாரி கேக்கலையா உனக்கு? கீழே போய் கேக்குதுங்களா? நீ கேக்குது, நீங்க பேசு. இல்ல அது அமிர்த வந்துட்டு கோ-ஹோஸ்டா போட்டதுனால ஏதாச்சும் இது இருக்கும். க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க குமரி. நான் வெளில போயிட்டு வருவா? இல்ல நீங்க இல்ல பேசுங்க, அது ப்ராப்பரா தான் இருக்கு. குமாரி மட்டும் தான் போயிட்டு வரலாம். இல்ல அதான் அந்த பேர் நம்ம ரெசிப்ட் சொன்ன மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் வந்து ஆல்ரெடி இருக்கிற ஸ்கீம் தான் அது. அதாவது ஸ்கீம் மீன்ஸ் எல்லா கவர்மெண்ட் வெப்சைட்லயும் இந்த பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கறது, டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கறது, பட்டா சிட்டா, அப்புறம் மற்ற அங்கங்க குறைகள் கேட்கறது இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு கேம்ப் மாதிரி பண்ணி அதை வந்து ஒரு 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 என்ன ஒரு பீரியட் மாதிரி செட் பண்ணி ஒரு 100 days 10 days 1 week அப்படின்னு சொல்லி அதை ஃபாஸ்ட் ட்ராக் மாதிரி ஒரு பண்றாங்க. அதுவே ஆக்சுவலி என்னை பொறுத்தவரை ஸ்கேம் தான். அது வந்து எந்த ஒரு தமிழ்நாடு அரசு திட்டமோ முதலமைச்சர் பேர்ல ஆக்சுவலா வரக்கூடாது. அதையே இவரு வந்து அதையாச்சும் அவங்க உருப்படியா பண்ணானுங்களான்றதுதான் கேள்வி. அது மக்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து சால்வ் ஆச்சான்றதுதான் கேள்வி. கிடையாதுல்ல. அதுதான் சொல்றேன். இப்ப குப்பை தொட்டியில போட்டதை மண்ணுலாம் நம்ம பார்த்திருக்கோம். வந்து எத்தனை மனு வாங்கினானுங்க, அதுல எத்தனை வந்து அது சொல்யூஷன் கொடுத்தானுங்கன்ற டேட்டாவும் நம்மளுக்கு சொல்லல. சும்மா பேருக்கு வந்து ஒரு விளம்பரத்துக்கு வந்து போயிட்டானுங்க. விளம்பர மாடல். நீங்க குப்பை தொட்டியில மனு போட்டதை குப்பை வண்டியில சாப்பாடு எடுத்துட்டு வந்ததை பேசுங்கடா, அதையும் பேசுங்க. குப்பை வண்டியில சாப்பாடு எடுத்துட்டு வர்றாங்க, மாடல் திராவிட அதே குப்பை நீங்க சாப்பாடு மனுஷங்களை கூட்டு வந்தாங்க 2 நாளைக்கு முன்னாடி. சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு அதே குப்பை வந்தாங்க. இல்ல இவங்க பண்ணாங்க.
ஒரு 2-3 எம்டிசி பஸ் யூஸ் பண்றாங்க இல்லைங்களா? 2-3 இல்ல, நான் சும்மா சொல்றேன் பேருக்கு. பட் ஒரு சானிடேஷன் ஒர்க்கர், அது பப்ளிக் இஷ்யூ, அதுக்காக அவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அதனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் அவங்கள டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் போது ஒரு எம்டிசி பஸ் யூஸ் பண்ணாம குப்பை வண்டியை யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல தான் இருக்கும். ஆக்சுவலி சாரி, இப்பதான் ஞாபகம் வந்தது மான்ஸ்டர் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் மறந்துட்டேன்றது. அது இன்ஃபுளுயன்ஸ் ஆனது 2021 நானும் அந்த ஒருத்தங்க. அது இன்ஃபுளுயன்ஸ் ஆனது அவங்களோட ஸ்ட்ரென்த்னால இல்ல, அவங்களோட பிஆர்னால இல்ல, அது வந்து ஏடிஎம்கேவோட மிஸ்கவர்னன்ஸ்னால. கண்டினியூஸா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஜெயலலிதா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் 2-3 சிஎம் மாறினது, அதுக்கப்புறம் இந்த ஜல்லிக்கட்டுல நடந்த போலீஸ் அந்த ரியாக்ட் மாதிரி வந்துட்டு இவங்களே வந்து ஒன்னு ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணாங்க. சென்னையிலயும் அலங்காநல்லூர்லயும். சென்னையில வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்தி இவங்களே கொளுத்தி அதை வந்து எல்லாரையும் லத்தி சார்ஜ் பண்ணாங்க பீச்ல. அலங்காநல்லூர்ல அதோட ஸ்பெசிபிக்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அதுவும் இந்த ஸ்டெர்லைட்டும் பெனிக்ஸும் கண்டினியூஸா இந்த மாதிரி அந்த பொள்ளாச்சி காசியா இருக்கட்டும், கூட்டூரா இருக்கட்டும், அந்த ரெசார்ட்ல இது வந்த இந்த ஃபூட்டேஜா இருக்கட்டும், எல்லாமே அதுதான் நம்மள மேஜரா வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுச்சு பாத்தீங்கன்னா. பட் டக்குன்னு அதோட சேர்ந்து இவங்க பண்ண ப்ரொடெஸ்ட் இதெல்லாம் எப்படி நம்மள நினைக்க வச்சிருச்சுன்னா, ஓகே டிஎம்கே இஸ் த லீஸ்ட் ஈவில். நம்ம அப்பயும் வந்துட்டு ஏதோ அப்பா இவங்க ஏதோ நிறைய பேர் சிட்டில இருந்து வீட்டை விட்டு வெளில வராதவங்க எல்லாம் வந்துட்டு சொன்ன மாதிரி அந்த 60s 70s இருக்கவங்க கவர்மெண்ட் மேல எந்த விதத்திலையும் ரிலை ஆகாதவங்களுக்கு வந்துட்டு ஓகே ஸ்டாலின் பெட்டர்ன்னு அவரை ஒரு ஃபர்ஸ்ட் இதுவா வச்சு தோணிருக்கலாம். பட் யார் யாரெல்லாம் களத்துல இருந்தாங்களோ, ஓரளவுக்கு கவர்னன்ஸால பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் வந்துட்டு அந்த எடப்பாடி மேல இருந்த ஸ்டாலின் மேல ஒரு இன்ஃபுளுயன்ஸா மாறுச்சு. மாஸ்டர் சொல்லுங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஒரே ஒரு இதாங்க மெயின், நமக்கு ஆப்ஷன் இல்லைங்க. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நமக்கு வேற வழியே இல்ல. அதாவது 2 திருடன்ல எந்த திருடன்ற மாதிரி செலக்ட் பண்ணி தான் போட்டிருக்க மொழிய, நமக்கு வேற வழியே ஆப்ஷனே இல்லாம. அதாவது இப்ப நீங்க இப்போ ரன்னிங் ரேஸ்ல 2 பேர் ஓடுறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும், செகண்ட், அந்த கணக்கு தான் ஆயிப்போச்சு இப்போ. அது மட்டும் இல்ல, பிஜேபி வந்துரும்னு சொல்லி நம்மள முட்டாள் ஆக்கிட்டானுங்க. இல்ல அதெல்லாம் அது ரெண்டாவதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட வேற வழியே இல்ல அப்படின்றதுதான் பாயிண்ட். இப்ப ஒண்ணும் இல்ல, ஜெயலலிதா மேடம் மட்டும் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நிஜமே இவனுக்கு வந்திருக்க முடியாது. கூட்டணி கட்சிக்கு அப்படிதான் முட்டாளாக்குனாங்க. ஏன்னா பிஜேபி வந்துடும், சீட்டு கம்மியா, இங்க சீட்டு அப்ப அதை சொல்லியே வந்துட்டு எல்லாத்துக்கும் சீட்டு கம்மியா கொடுத்தானுங்க. இல்ல அது வந்து சிறுபான்மையினர் ஓட்டு வாங்குறதுக்கு அது வந்து நல்ல யூஸ்ஃபுல் ஆச்சு. ஜெனரல் பப்ளிக்கு தெரியும் இவனுங்க டிராமா பண்றானுங்க. ஏன்னா இன்னைக்கு நேத்து பண்ணல, அவனுங்க 97 அந்த பீரியட்லயே அவனுங்க வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இருந்து பிஜேபியை தமிழ்நாட்டுல கொண்டு வந்து எச் ராஜாவை எம்எல்ஏ ஆக்குனது இவனுங்க தானே. ஸோ அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். பட் மெயின் ரீசன் வந்து நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. பிளஸ் இவங்க பண்ண பிஆர் இந்த 10 வருஷம் சரி, நம்மளும் எப்பவுமே வந்து தமிழ்நாடு பீப்புள் வந்து கண்டினியூஸா யாரும் இது பண்ண மாட்டாங்க. சரி, எப்பவுமே வாய்ப்பு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு பழக்கம் இல்லையா, மாத்தி மாத்தி போட்டு பழக்கம் ஆயிட்டதுனால அது வந்து எடப்பாடி வந்து சரி கிடையாது ப்ரோ. அந்த டைம்ல துப்பாக்கி சுடு டிவியில பார்த்து தெரிஞ்சுட்டுன்னு சொன்னது. சரி, நீங்க எல்லாம் சொல்றீங்க, அது இல்ல அதெல்லாம் ரைட்டுங்க. அவங்கள விட இவங்க அப்பா டாக்குறீங்களா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம்? இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா, இவர் முதல்ல இப்பதான் இப்ப ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர்னு சொல்றோம்ல, அந்த ஆப்ஷனுக்கு சரி இவர் கொடுத்து பார்ப்போம்னு கொடுத்தது. அதான் உண்மை. இவங்க ஆட்சியில எல்லாம் இதை விட நல்லா நடந்ததா? ஏங்க இல்லங்க, ஏங்க இன்னுமே ஏமாந்தது ஏங்க ஒத்துக்க மாட்டேங்க? இல்ல அதுதாங்க. இல்ல ஏமாந்ததுன்னா நமக்கு ஆப்ஷன் இல்லங்க, ஏங்க அதனால நம்ம ஏமாறாங்க இல்ல மாறி மாறி. இல்ல அததான் இப்ப ஏன் தெரியுமா இதை நான் இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம ஏமாந்ததை ஒத்துக்கினாதான் இவனுங்க ஏமாத்தினதை ப்ரூவ் பண்ண முடியும். ஆமா ஆமா, அதுல சந்தேகம் ஏங்க. நம்ம முதல்ல இருந்து ஏமாந்துதான், அதுல சந்தேகமே வேணாம். ஏமாந்ததுதான் அதுல டவுட்டே ஏன் இதை நான் வந்து திருப்பி திருப்பி சொல்றேன்னா, நம்ம மக்களோட ஏழ்மையும் பாமர மக்களோட வச்சுதான் இந்த கேம் ஆடுறாங்க. கரெக்ட். இப்போ ஜெனரலா சொல்றேனே,
நீங்க நானே ஏமாறலன்னு சொல்லலாம், வேற ஆப்ஷன் இல்லாம எனக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லலாம். ஆனா ஓகேவா, ஆனா இங்க நிறைய பாமர மக்கள் ஏமாறணும். 40 to 50% ஆஃப் பீப்புள்ல இவங்க ஏமாத்தி தான் பண்ணானுங்க. இத ஏமாறாம நம்ம ஏமாறலன்னு சொல்லலாம், இவனுக்கு ஏமாத்துனதே ப்ரூவ் ஆகாது. நம்ம ஏமாறணும்னு சொன்னாதான் இவனுக்கு ஏமாத்துனதே ப்ரூவ் ஆகும். இங்க இருக்க மோஸ்ட் எல்லா பொலிட்டீஷியன்ஸையும் போய் கேளுங்களேன். ஏதாவது ஒரு பொலிட்டீஷியன் நீங்க பாத்தீங்கன்னா கேளுங்க, என்னப்பா இந்த 4 வருஷத்துல என்னப்பா திட்டத்தை செஞ்சிருக்க மக்களுக்காக அப்படின்னா, மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துறதுக்கு 2 லட்சம் டொனேஷன் கொடுத்துருக்கேன், கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷனுக்கு 2 லட்சம் டொனேஷன் கொடுத்துருக்கேன், ரம்ஜானுக்கு 2 லட்சம் டொனேஷன். ஏய் என்ன புரியல? வருஷத்துல ஒரு ஃபங்க்ஷன், எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் வரும், வருஷத்துக்கு 2 லட்சம், 3 வருஷத்துல 12 லட்சம் முடிஞ்சு போச்சா? இந்த அதுவும் அந்த உண்டில மாவட்டத்துக்கு இந்த இருந்தே தொகுதிக்கு எடுத்திருப்பானுங்க ப்ரோ. அந்த 2 லட்சமும் அந்த உண்டில இருந்தே எடுத்து திருப்பி ஊண்டில கோயிலுக்கு எடுத்திருப்பாங்க. கொடுத்துருப்பாங்க. இந்த தொகுதிக்கு ஒதுக்குற பணம்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, அதான் ரோடு போட்டனே. எப்ப போட்டீங்க? அதான் அப்பப்ப தோண்டிக்கிட்டு இருக்கோமே. அப்ப ரோடு போட்டீங்க, நாங்க போடும் போது தோண்டிடுறோம், போடும் போது போடுறோம். டேய் நல்லா சமாளிக்கிறீங்கடா, சூப்பர்ரா. அதுல இடையில ஒருத்தன் கேட்டான் தெரியுமா, அந்த என்னது இதெல்லாம் நீங்களா கட்ட போறீங்க டாக்ஸ் பத்தி ஏதோ கேட்டது, கடனை பத்தி கேட்டதுக்கு அது நீங்களா கட்ட போறீங்க, நாங்க தானே கட்டுறோம்னு ஒருத்தன் சொன்னான் தெரியுமா? இல்ல அவரு இத்தனைக்கும் அந்த கொடுமை என்ன தெரியுமா, அந்த பர்சன் தான் இன்னைக்கு வந்து பிளானிங் கமிஷனுக்கு சேர். இன்னைக்கு தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் சேரு அந்த எக்கனாமிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஜெயரஞ்சன் அவர்கள் தான். அவர் அதெல்லாம் வந்துட்டு ஆஸ் அ பினான்ஸ் அண்ட் எக்கனாமிக் ப்ரொஃபஷனல் அதெல்லாம் கிரிஞ்ச இதுங்க. என்னால எப்படிங்க இப்படிலாம் வந்துட்டு கூச்ச நாச்சமே இல்லாம ஒருத்தர் பேச முடியும்? ப்ரோ அவரு இல்ல சேர், அது நீங்களா கட்ட அவரோட போறீங்க, பெரிய நீங்களா கட்ட போறீங்க, அவரோட அது பெரிய உங்களுக்கு என்னன்னு எக்கனாமிக்ஸ் கேக்குறேன். ஒருத்தர் இருக்காரு உதயநிதி, அவர் தான் சேர் பர்சன். அவரு கீழே தான் அந்த சொட்டையன். இவன் தாங்க பிளானிங் கமிஷன் ஹெட். அவனுக்கு ஹெட் வந்துட்டு உதயநிதி ப்ரோ, அவனுக்கு பிளானிங் ஹெட் வந்துட்டு உதயநிதி, அவருக்கு கீழே தான் இவன் வந்தாலும் வேலை செய்யணும். மாத்திட்டானுங்க நடுவுல கொஞ்ச நாள் முன்னாடி. பிளானிங் கமிஷன் ஹெட் வந்து உதயநிதி. நெஹ்ரு கிட்ட இருந்து சேகர் பாபுக்கு இந்த சானிடேஷன் பிரச்சனை வரதுக்கு முன்னாடி கரெக்டா வந்து நெஹ்ரு அதுல இருந்து என்ன சம்மந்தமே படுத்தாங்க, இதனால எனக்கு இதுவாக அதை சேகர் பாபுக்கு மாத்தினாங்க. அதுக்கப்புறம் இது எப்போ இவர் எப்போ உங்க இதுக்குள்ள எல்லாம் வந்தாரு உதயநிதி பிளானிங் கமிஷனுக்குள்ள? ஓ டெப்யூட்டி சிஎம் ஆனதுக்கு அப்புறம் சொல்றீங்க? ஆமா ஆமா ப்ரோ, ஆமா. இன்னைக்கு இன்னொரு கொத்தடுமை ஒரு முட்டு கொடுத்திருந்தா டிஎன்பிசிக்கு வந்துட்டு எக்ஸாம் நடத்துறதுக்கு. உதயநிதி கிட்ட அந்த மினிஸ்ட்ரியும் ஹெல்த் இது ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டையும் வந்துட்டு உதயநிதி கொடுத்துட்டா நல்லா பண்றானா. ஒரு கொத்தோடமே ரைட் டைப் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இப்ப இருக்கிறவன் நல்லா பண்ணலன்னு ஒத்துக்கிட்டாமா? ஒத்துக்கிட்டு கதறிட்டு இருக்கானுங்க, 2-3 பேர் போட்டிருக்கானுங்க. அதாவது எலெக்ஷன் டிஎன்பிசில இருக்கிறவனும் போலீஸ்காரனும் வந்துட்டு சதி பண்ணி திராவிட மாடல்ல ஆட்சியை இது பண்ணிடணும், தூக்கிடணும்னு பாக்குறானுங்களாம். இல்லைங்கய்யா, அதுலயே அவங்களோட அறிவு என்னன்னு தெரியுது. டிஎன்பிஎஸ்சி அது கையிலலாம் வராது. ஹெச்ஆர் அது வந்ததுக்கு அப்புறம் போஸ்டிங் ஆனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம். இட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் பாடி. ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி இந்த யூபிஎஸ்சி எல்லாம் இண்டிபெண்டன்ட் பாடி. இதெல்லாம் வந்து உதயநிதி கையில அவங்க கையில கொடுத்துட முடியாது. அந்த இண்டிபெண்டன்ட் பாடியிலயும் வந்துட்டு இவங்க அந்த இன்டர்வியூஸையும் அந்த ப்ராசஸ வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு மேனிபுலேட் பண்றாங்க போஸ்டிங்ல. அவ்வளவுதானே தவிர இது கொத்தடிமை போட்டிருக்காங்க எடுக்கல, போயிருச்சு. இல்ல இவங்க சொல்ற பேச்சு கேட்கிற அதிகாரியா அதுல அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க ப்ரோ. அதை அப்பாயிண்ட் பண்ணிட்டு அப்புறம் இவனுங்க தான் அதை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க. அது இண்டிபெண்டன்ட் பாடியா இருந்தாலுமே அது டிஎம்கே என்ன சொல்லுதோ அதுதான் செய்யும். இல்ல அது ரைட்டுங்க, அதான் நானும் சொல்றேன். ஆனா வந்து அவர் சொன்னாருங்க அபிஷியலா இது உதயநிதி கையில கொடுத்துட்டு இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு. அதுதான் நான் சொன்னேன் அந்த விளக்கம். ஸ்கிரீன்ஷாட் எடுக்கல நானு, போயிருச்சு. ஏன் கொடுத்துடுங்க, சிஎம் கேண்டிடா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுங்க, நாங்களும் வெயிட் பண்றோம். இப்ப டபுள் இன்ஜின் போட்டு அடுத்து ட்ரிபிள் இன்ஜின், அடுத்து இன்மன் எலெக்ஷன்ல. ஆனா தமிழ்நாட்டுல வந்து 2 ஆட்சி நடக்குது ப்ரோ. ஒண்ணு வந்து அதான் திமுக, இன்னொன்னு வந்து ஆபீசர்ஸ் நடத்துறாங்க.
பெரிய பெரிய ஆபீசர்ஸ். ஆனா இதுல யாரோ ஆபீசர்ஸ் பேசாத கொடுமை என்ன தெரியுமா, அவங்களுக்குள்ள எவ்வளவு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு தெரியுமா ஒவ்வொரு ஆபீசருக்கு நடுவுலையும். அந்த போஸ்டிங் தவிர்த்துட்டு நீங்க நடத்தும் போது ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப சீனியரா இருப்பாங்க. அவர் வந்துட்டு ஒரு சர்டைன் அவரோட அந்த ரிசர்வேஷன்னால வந்தவரா இருப்பாரு. அப்படி வந்தவரா இருக்கிறதுனால அவரோட ஜூனியர்ஸ் கூட வந்துட்டு எப்படி பேசுவாங்க, அந்த ஜூனியர்ஸ்க்கு வந்துட்டு அந்த அப்பர் கேஸ்ட்ல இல்ல ஓரளவுக்கு அந்த எலைட்டுன்னு சொல்லக்கூடிய ஓபிசிஸ் யாரு இன்னைக்கு தமிழ்நாடு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஓரளவு கனெக்ஷன் இருக்கும். அந்த கனெக்ஷன் இருக்கிறதுனால இந்த ஜூனியர்ஸ் கூட வந்துட்டு அந்த சீனியரை மதிக்க மாட்டாங்க. ஒரு 5-8 இயர்ஸ் ஜூனியரா இருப்பான், அப்போ கூட மதிக்க மாட்டான். இவனுக்கும் அவனுக்கும் ஒரு நெக்ஸ்ட் ஐ மீன் ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், அமைச்சர் இருக்கும். ஸோ நீ என்ன பண்ணாலுமே வந்துட்டு அங்க உன்னோட ஜாதியும் வந்துட்டு பிளே ஆகும். இதனாலேயே பாத்தீங்கன்னா டு பி வெரி வெரி ஆனஸ்ட், இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு சில ஆபீசர்ஸ் வந்துட்டு பிஜேபியோட வந்துட்டு பிஜேபி அண்ட் என்டிஏன்னு சொல்லக்கூடிய இதோட அலைனை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களால எதுவும் பெருசா பண்ண முடியாது. பட் தேர் ஜஸ்ட் வெரி டிசாட்டிஸ்ஃபைட் டு த எக்ஸ்டென்ட். சரி, இவங்களுக்காக பண்ணணும்னா அவங்களுக்காச்சும் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கேட்கறாங்க. இப்போ அண்ணாமலை மாதிரி ஆட்களோ இல்ல சவுக்கு மாதிரி ஆட்களோ யாராச்சும் கேட்கறாங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது அதெல்லாம் இருக்கு. ஸோ இது நிறைய நம்ம நியூஸ்லயும் வெளியில தெரியறதுக்கு தாண்டி அந்த பியூரோக்ரஸில நிறைய கொடுமைகள் நடக்குது. கரெக்ட், நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட். மேபி இந்த சவுக்குமார் அவங்களாம் எப்படி நியூஸ் இப்படிதான் தெரியுது போல. கிட்ட அவ்வளோ சோர்ஸ் இருக்குன்னு அவன் இந்த மாதிரி போல. இன்னொரு குரூப் வந்து அரசு அதிகாரிகள் வந்து திமுக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் திமுக தான் வரணும்னு சொல்லி துடியா துடிச்சிட்டு இருக்கானுங்க. அவங்களாம் எப்படின்னா காசு கொடுத்து போஸ்டிங் அந்த மாதிரி இருப்பாங்க. இல்ல ப்ரோ, அவங்க ஜாலியா இருக்கானுங்க ப்ரோ. இந்த ஆட்சியில ஏன்னா ஒரு கேள்வி கேட்க மாட்டேன்னா, ஒரு சஸ்பெண்ட்லாம் ரொம்ப இல்ல. இப்ப கூட இன்னைக்கா நேற்று நியூஸ் பார்த்தேன். சஸ்பெண்ட் ஆன அனைத்து போலீஸ் அதிகாரிகளும் மறுபடியும் பணிக்கு வர சொல்லியிருக்காங்களாம். அதான் இது என்ன சொல்ல, ரொம்ப ஜாலியா இருக்கானுங்க. கொஞ்சம் அந்த மாதிரி இந்த சஸ்பெண்ட் ஆன பணிக்கு வர சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி கொஞ்சம் எங்கேயாவது காட்டுங்க, அது பின் பண்ணி. ஏன்னா இதெல்லாம் தெரிய வேண்டியது. இப்போ நீங்க சொன்ன அதே அதிகாரிகள் யாரெல்லாம் திமுக இருக்காங்களோ அவங்களுக்கு எவ்வளவு அதுல பொருளாதாரம் இது இருக்கு. இன்னைக்கு சென்னையில வந்துட்டு அவங்க பினாமிஸ், அவங்க மச்சினரு, இவங்க சொல்லக்கூடியவங்க சென்னையில எத்தனை ஜிம்மு எத்தனை ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்கன்னு வந்துட்டு சென்னையை உத்து அதோட பவர் டைனாமிக்ஸை உத்து நோக்கிறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். அதுலயும் இந்த மாதிரி சஸ்பெண்ட் ஆனவங்களாம் வராங்கன்னா ஏன் இதெல்லாம் தெரியவே மாட்டேங்குது. கொஞ்சம் அதை ரிப்ளைல போட்டு விடுங்க. ஆபீசர்ஸுங்க எப்ப திரும்ப அப்பர் ஹேண்ட் எடுப்பாங்க? நீங்க ரொம்ப ரொம்ப கரப்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சுங்களேன். அதாவது ஏற்கனவே கரப்ஷன் தான் இருப்பீங்க, பட் ஒரு லிமிட்டுக்கு மேல, அதாவது ஒரு பொறுக்கவே முடியாத அளவுக்கு நீங்க கரப்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை டாமினேட் பண்ண தான் ஆரம்பிப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா உங்களோட கரப்ஷன் எல்லாம் இவங்க மூலியமா தான் அது பண்ணி ஆகணும். ஸோ இவங்க அதை வந்து அப்பர் ஹேண்ட் எடுப்பாங்க, 100% எடுப்பாங்க. கொஞ்சமாவது கண்ட்ரோல்ல இருக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் பவரா இருக்கணும். நீங்க அது ரெண்டுமே இல்லாம எல்லாத்தையும் இல்லைன்னா இல்ல 18 கோடி 16 கோடியில அந்த இதுல ஆரம்பிச்ச அந்த திருவண்ணாமலையில இருந்த அந்த பிரிட்ஜு உடனே போயிருக்குமா? அதெல்லாம் பியூர் 200% கரப்ட். இல்லைங்க, அதுல கரப்ட்ன்ற தாண்டி அது ஒரு வியூ. பட் ஆக்சுவலா ஒரு ஸ்டேஜ் போயிட்டதுக்கு அப்புறம், அதுவும் நீங்க வந்துட்டு ஒரு சிட்டி லெவல்ல நீங்க சென்னையை விட்டுருங்க, ஒரு வெஸ்டோ இல்ல ஈஸ்டோ ஏதோ ஒரு சைடுக்கு ஒரு ஐஜி லெவலுக்கு வந்துட்டீங்கன்னாலே தேர் வில் பி சோ மச் டர்ட் ஆன் யூ. அது வந்து வெளியில தெரியாம இருக்கலாம், உள்ள அபிஷியல்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு தெரியும். அவங்க கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு இல்ல அவங்க சீனியர்ஸ்க்கு இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு தே வில் நோ. ஸோ நீங்க இப்போ இன்னைக்கு வந்துட்டு ஒரு கமிஷனரோ இல்ல ஒரு சென்னைக்கு ஒரு தமிழ்நாடுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் வந்துட்டீங்கன்னா கரப்ஷனை தாண்டி நீ உன்னை நீ ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், உன்னோட காசை நீ இது பண்ணிக்கணும். யூ கேனாட் பிகம் another ஜார்ஜ். ஏன்னா எந்த அளவுக்கு வந்துட்டு நீ கரப்டுக்கு ஹெல்ப் பண்ணி நீ வளர்றியோ அதை தாண்டி வந்துட்டு நீ வச்சிருக்க கரப்ட் ஹெல்ப் பண்ணி நீ வாங்குறல, ஏதோ ஒன்று பண்றல. அது வந்து யாராச்சும் ஒரு லெட்ஸே சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்க டாப் அதிகாரி யாரோ ஒருத்தர் அவங்க பொண்ணுக்கு டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்க சொல்லுவாரு, ஏதோ ஒன்று புக் பண்ண சொல்லுவாரு, போட்டு வயிற்றுல ஏறி மெரிப்பாங்க சிட்டிக்குள்ளேயே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல.
ஓகேங்களா. சிட்டிக்குள்ளே வயித்துல ஏறி மிதிச்சு இது பண்ணி அவன் வந்து ரொம்ப ஒரு நிலைமைக்கு போயிட்டான், அவனுக்கும் ஒரு இன்சியன் இருக்குன்னா, அது வந்து உங்களுக்கு 10 வருஷத்துக்கு கழிச்சும் அது துரத்தும் அந்த ஒரு விஷயம். அது துரத்தும் போது இவங்க காப்பாத்திக்கிறதுக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, இந்த கட்சி சார்ந்து இந்த டிஎம்கே சார்ந்து இப்படி போக வேண்டியது. இப்படி போகலன்னா ஊழலுக்கு இல்ல, ஊழலுக்கு ஊழல் தான் தீர்வா அந்த மாதிரி இருக்கே. ஐயா உண்மையா சொல்றேன், இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்டா நோட் பண்ணி சொல்றேன். இதுதான் உண்மை. ஊழலை தாண்டி வந்துட்டு நீங்க வந்து நாளைக்கு ஊழல் விடுங்கயா, காசு விடுங்க, ரிட்டையர்மெண்ட் கிட்ட வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு இந்த மாதிரி குட்கா ஸ்கேமு இல்ல ஏதோ ஒண்ணு நீ இன்வால்வ் ஆன விஷயத்த வந்துட்டு எடுத்து முடிவு பண்ணிட்டாங்கன்னா விட்டுருவாங்க. அப்படி விட்டாங்கன்னா வந்துட்டு யூ வில் பிகம் குட்கா ஸ்கேம்ல எப்படி ஜார்ஜ் ஆனாரோ, இல்ல இன்னொரு ஸ்கேம்ல ஒருத்தர் ஏதோ சம் விமன் ஹராஸ்மெண்ட் மேட்டர்ல ஒருத்தர் ஆனார் நடுவில், ஐ ஃபர்காட் ஹிஸ் நேம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்க உங்க தவறுகள் மறைக்கப்படாது. ஸோ எக்கனாமிக்கல் கரப்ஷன் தாண்டி உன்னோட மோரல் கரப்ஷனை வந்துட்டு மறைக்கிறதுக்கு இவங்களோட பார்ட்டி இது தேவைன்ற மாதிரி ஆயிடுது. ஸோ யா நீங்க சொன்னதான் கரெக்ட், அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. இல்லைங்க, ஜென்யூன் ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்கங்க, அவங்கள வந்து இவனுங்க எடுக்கிறது இல்ல. ஏன்னா அவங்கள இவங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. அதான் மெயின். ஜென்யூன் ஆபீசர்ஸ் எல்லாம் நிறைய இல்ல இப்போ நீங்க ஆபீசர்ஸ் பத்தி பேசுறீங்க, இட்ஸ் வெரி குட் பாயிண்ட். ஓகேவா. ஏங்க செந்தில் பாலாஜி யாருங்க? நான் சொல்லுங்க, முன்னாலே இதுக்கு முன்னாடி சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி முக ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு கரூர்ல செந்தில் பாலாஜிய வீடியோ எவிடன்ஸே இருக்கு. தியாகி ப்ரோ, அது இப்ப தியாகி, அப்போ ப்ரோ அப்போ அவருக்கு தியாகி தான் ப்ரோ. ரவுடி, அதான் ஷார்ட் இந்த கரூரே கட்டுப்பாட்டுல வச்சிருக்க, ஆமா இந்த கரூரே கட்டுப்பாட்டுல வச்சிருக்கேன்னு சொன்னாரு. ஞாபகம் இருக்கும், அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்போம் செந்தில் பாலாஜி. ஆனா இந்த கட்சிக்கு வந்தோடனே தியாகி ஆயிட்டாரு. வாஷிங் மிஷின்ல போட்டு அழிச்சிட்டாரு. நல்லா காய வச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஐயா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கயா, அந்த வாஷிங் மிஷின் கம்பெனி பேர் மட்டும் சொல்லுங்கயா. டிஎம்கே தான். இல்ல பிஜேபி. அறிவாலயம் ப்ரோ, அறிவாலயம் ஒரு கமலாலயம் தான் ஒரிஜினல் பிரான்ச். அவங்க கிட்ட தான் வாங்கிடுறாங்க. ஃபர்ஸ்ட் பண்ணது அவங்கதான். மொத்தம் 2 மிஷன் இருக்கு. அது எல்லாத்துக்கு முன்னாடி ஏவா வேலு ஆரம்பிச்சது அது. இப்போ சரி ஓகே, அறிவாலயம் பிரான்ச் வந்து வாய்ஸ் பிரேக் ஆகுது. சாரி, பிரான்ச் நம்பர் மாடல் வரும். ஓகே, ஸோ பிராண்ட் வந்து அறிவாலயம், மாடல் வந்து கட்டுமரம். அந்த வாஷிங் மிஷினை வாங்குங்க கைஸ், யாரா இருந்தாலும். நீ என்ன தப்பு பண்ணாலும் அந்த வாஷிங் மிஷின்குள்ள போயிட்டு வந்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் ஆயிடுவீங்க, கிளீன் ஆயிடுவீங்க, தியாகி ஆயிடுவீங்க ப்ரோ. தியாகி ஆயிடுவீங்க. இல்ல கோல் என்னன்னா, கோல் பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு வந்து அது என்னது ரிசல்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க அங்க நீ கொள்ளையடிச்சதெல்லாம் எங்களுக்கு இங்க வந்து உன்னுடைய சேவை எங்களுக்கு தேவை, அந்த கணக்கு தான். நீ அதை விட அதிகமா எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். மக்களுக்கு மட்டும் நீ நல்லது செஞ்சு கனவுல கூட நீ நினைச்சிடக்கூடாது. ஊழல எவ்வளவு அதிகப்படுத்தி என்னையும் என் குடும்பத்தையும் எந்த அளவுக்கு ஒரு நாள் டெவலப் பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்கணும். இதுதான் அஜெண்டா எல்லாருக்கும். வெல் சேட் அமிர்தராஜ், அதைத்தான் விரும்பினோம் திமுக. அங்க இருக்கும்போது உண்டு, இங்க இருக்கும்போது உண்டு. அது கலைஞர் வளர்ப்பு அப்படி. சாரி கருணாநிதி. சட்டமன்றம் சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நண்பர்களே, லைனுக்கு இந்த பக்கம் இல்லைங்க, சொல்லுங்க. லைனுக்கு இந்த பக்கம் இல்லைங்க, அந்த பக்கம் போகாதீங்கன்னு. தூக்க போதையில இருக்க. ஆமா ஆமா, அப்பயும் லைன் முக்கியம் வந்து நிக்கிற பத்தியா? இல்ல தம்பி சொன்னாப்புல கலைஞர்ட்டு கட் பண்ணிட்டு ஒன்று சொன்னாப்புல, அட பாவி டேய் இதெல்லாம் பேசிட்டு இருக்கு. செந்தில் வந்திருக்கான், ஃபுல் டெம்ப் ஏத்திட்டு வந்துட்டான். போகும்போது லைட்டா கோவத்துல இருந்தான். மச்சான் ஃபுல் கோவத்துல இருப்பான். மச்சான் இறக்கடா உன் கோவத்தை. மச்சான் நீ அடிக்கிற அடியில வேட்டியை கைட்டிட்டு ஓடணும்டா அவனுங்க. பேசுறதுக்கு முன்னாடி நீங்க கோஹோஸ் நிறைய இதை நோட் பண்ணிருப்பீங்க. எங்க இருந்து திடீர்னு ஒரு 300 பேரு 400 பேரு இந்த ஸ்பேஸ்ல வந்துட்டு கேக்குறதெல்லாம் வருது? இது என்ன பாட்டா இல்ல ஏதாச்சும் வந்து
ஐயா பாட்டு தான் பாட்டு தான். அது எவன் பண்றான்னு தெரியல. ஆனா என் ஐடி மட்டும் பேன் ஆச்சு. டே நான்லாம் வந்து சாப விட்டு மந்திரிச்சு போடுவேன்டா. டே பாத்துக்கோடா, முட்டை மந்திரிச்சு வைப்பேன்டா. என் ஐடி மட்டும் பேன் ஆட்டும் அவனை. அன்னைக்கு இருக்குடா உங்களை எல்லாரும். டேய் முட்டை மந்திரிச்சு வைக்கிற இருக்குடா. சும்மா இருக்கேன் எனக்கு கோஸ்ட் ஆக்கி எவனோ ஒருத்தன் பாட்டு ஏத்தி அதுல விளையாட்டு காமிக்கிறீங்களா விளையாட்டு. பாரு ஏன்டா மியூட்டை போட்டு விடுறீங்க பசங்களுக்கு? நீ ஆதோ மாதிரி பேசுறியா? இல்ல புரியல, ஆதவ மாதிரி பேசுறேன். யோ நான் உண்மையா சொல்றேன், முட்டை மந்திரிச்சு தான் வைக்கணும் இவனுங்களுக்கு. இதுக்கு மேல பண்ணாத தப்புக்கு ஏன் ஐடி சஸ்பெண்ட் ஆனோம்? இல்ல செந்தில் இல்ல நீங்க வாஷிங் மிஷின்ல நீங்க போய் சேர்ந்துருங்க வாஷிங் மிஷின்ல. சொன்ன விஷயத்துக்கு ஆக்சுவலா கீழே வந்து ஒரு 600 பேர் இருந்தாங்க. இப்ப 132 பேர் தான் இருக்காங்க. ஒண்ணு மட்டும் தெரியும், இப்ப 37 இப்ப கீழே போயிருங்க. டேய் இப்போ இனிமேட்டு முட்டை தான்டா உங்களுக்கு. எவனுக்கும் பயப்பில்ல, முட்டைக்கு வந்தானு பாத்தியா? உடன்பிறப்புகள் முட்டை மந்திரிச்சு வைக்கிறா. 1 லட்சம் கோடி வச்சிருக்கோம். இப்ப 36 1 லட்சம் கோடி வச்சிருக்கோம். மச்சான் என்கிட்ட இருக்க உன்னால எவ்வளவு முட்டையா வாங்க முடியும்? மச்சான் என்கிட்ட இருக்க சொத்தெல்லாம் வித்து முதல்ல 10 கோடி அதான் தேருடா. வித்தாலும் முட்டை வாங்கி உங்களுக்கு வைப்பேன்டா. ஒரே முட்டை போதும், டிஎன்கே கொடுக்குற சத்துணவு முட்டை போதும். அதே இப்ப முடிச்சு விட்டுருங்க. முட்டை ரேட் வேற குறைஞ்சிருச்சு ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்ல. முட்டையை எலுமிச்சு போடுவாங்க ப்ரோ, முட்டையை எலுமிச்சு போடுவாங்க கண்டிப்பா ப்ரோ. ஒரு பேட்டர்னை யோசிச்சு பாரு, எவ்வளவு காசு போட்டுங்க நம்ம ஸ்பேஸ் ஏறி பாட்டு போற அளவுக்கு காசு வச்சுட்டு போறேன் கையில. ஏன்னா 6 ரூபாய்க்கு பாட்டு போறான்றதுக்காக இவ்வளவு சீப்பா இறங்குவீங்க. இல்ல ஐடியை தூக்குறதுக்கு என்னென்ன பிளான் பண்றானுங்க. அதான் சொல்லுங்க பேசலாம். ரொம்ப கேவலமா 6 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க பாட்டை. 300 பாட்டு 6 ரூபாய். 6 ரூபா ப்ரோ. இப்ப 4 பேர் பேசி 33. இப்போ எல்லாம் பாட்டு தான். இல்ல இதுக்காக தான் நான் வேற யாரையும் கேட்காம மான்ஸ்டர் புடிச்சு கேட்டேன். எனக்கு தெரியும் ஏதோ வரும் சப்ஸ்டன்ஸ் இல்லாம இருக்காது அதுக்குன்னு. இங்க கேட்கறத பார்த்தா ஏதோ மனசுல ஆள் செட் பண்ணி பாட்டு போட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நீங்க. சரியில்லைங்க. இல்லங்க இல்லங்க நான் சொல்றேன். மான்ஸ்டர் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாரு அதுல தெரியும் நான் நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. இல்ல அங்க சுத்தி இங்க சுத்தி இப்ப மான்ஸ்டருக்கே வந்துட்டீங்க கடைசியில. இல்ல அதான் அங்க இது போட்ட வந்தோடனே உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு ஆரம்பிச்சான். தனியா மெசேஜ் பண்றேன் ஆரம்பிச்சு ஓப்பனா சொன்னான். சரி சொல்றா அப்படின்னு கேட்டா அதையும் ஓப்பனா சொல்லிட்டான். அப்புறம் என்ன மயிருக்குடா நீ வந்து எனக்கு தனியா மெசேஜ் பண்றேன்னா பிரிக்கிறான். என்னங்கடா வந்து என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கீங்க? செந்தில் ப்ரோக்கு அந்த விஷயம் தெரியாது. என்ன நினைப்பான் அப்போ நான் வரதுக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் பண்ணிருக்கானுங்க போலியே. இல்ல செந்தில் ப்ரோ வந்து ஒருத்தனை போட்டு அடியே அடிச்சுட்டாரு சோழர் ஆதிவர். நான் சிங்கிளர் பேசுறீங்க, கான்டாக்ட் சொல்லிட்டு பேசுங்கடா, ஒண்ணுமே புரியல. அவங்க திருப்பி சொன்னா மான்ஸ்டர் ஜெயில கூட்டு போய் போட்டுருவாங்க அந்த கான்டாக்ட் சொன்னா. இல்ல இமானுவேல் நம்ம வக்கீல் சரவணன் இருக்காருல்ல, நம்ம வக்கீல் சரவணன் இருக்காருல்ல, அவன் இருப்பான்டா, நான் இருக்கணும்டா. தக்காளி ஜட்ஜி திருச்சியே ஜாமீன் எடுப்பாரு அவனுக்கு. ப்ரோ இப்ப யாரா இருந்தீங்கன்னா பாட்டு போடுங்க பாப்பா, தைரியம் இருந்தா. நான் முட்டை இப்பதான்டா செப்டோல் ஆர்டர் பண்ணிருக்கேன். ட்ரே வரைக்கிருக்கேன். பேர் சொல்லி வந்துருச்சு போடுவேன்டா. ஹோல்சேல். ஆமா ப்ரோ நாமக்கல்ல இருந்து கூட இறக்கலாம் ப்ரோ, கவலைப்படாதீங்க. பாத்துக்கோங்கடா. ஆனா இறக்குறோம் ப்ரோ, ஐடியா தூக்கத்துக்கு தான் பிளான் போடுறானுங்க. ஆக்சுவலா என்ன ஆகும்னா நீங்க நிறைய பாட் போடும்போது ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்றீங்கன்னா உங்க ஐடி வந்து இதாகும், சஸ்பெண்ட் ஆயிடும். அது வந்து ஏதோ சம்திங் ஒரு நேம் வரும், சஸ்பீஷியஸ் அக்கௌண்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் சொல்லிட்டு வந்து இல்ல பிளாட்ஃபார்ம் மேனிபுலேஷன் பாலிசி அது. சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டிஸ் சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா ஐடி வந்து அப்படியே வந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவான் 15 நாளைக்கு.
நீங்க 15 நாள் கழிச்சு திருப்பி நீங்க ஐடி ஓபன் பண்ணிட்டு ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பண்ண முடியாது. உங்க ஐடி அப்படியே இருக்கும். அது ஒரு மாசம் ஆயிடும் கரெக்டா ஆறதுக்கு. அதுக்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சிடும். நான் மான்சர் தான் இது சொல்லிட்டு இது இவ்வளவு வந்து செலவு யாருக்கு பாதிக்கும்? ஹோஸ்டுக்கா ஸ்பீக்கருங்களுக்கா? ஹோஸ்ட் கண்டிப்பா பாதிக்கும். ஐயோ அதுல ஹோஸ்ட் முக்கியமா வந்துருமா? ஹோஸ்டுக்கு பாதிக்கும். அதாவது மான்சர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மாதிரி பாட்டு போட்டா உங்க ஐடி வந்து நம்ம ஊர்ல ஒரு டிப்டி சிஎம் இருக்காங்க, அந்த மாதிரி ஆயிடும்ன்றாப்புல. புரியுது உலகத்துக்கும் உதவாம ரங்கமா போயிடுறாப்புல. கோஸ்ட் வந்தா கூட இந்த நிலைமை இருக்குமா? அடப்பாவீங்களா, இந்த வேலை மச்சான் பண்ணுவீங்களா? அவனாவது இல்ல மச்சான் அவனாவது செலவு பண்ணி தான் என்ன வந்து ஐடியா போக்குறான். நீ ஃப்ரீ காஸ்ட்ல என்ன உள்ள போக்குற. நல்லா பண்ற மச்சான். ஒடியா ஐயோ நம்ம வக்கீல் இருக்கிறாரியா சரவணன் எடுத்துக்கலாம் ஜாமீன்ல ஒடியா. ஐயா இதை சொல்லும் போது இன்னும் ஞாபகம் வந்தது. நடுவுல என் அக்கௌண்ட் இந்த மாதிரி தான் ரிப்போர்ட் யாரும் அடிக்கல. பட் இது ஏதோ வந்துட்டு இந்த பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் இதுன்னு சொல்லிட்டு யாரும் இது பண்ணியிருந்தாங்க. பட் இது ஸ்பேஸ் வையா நடக்கல. ஆக்சுவலா இது என்ன ஆகும்னா, இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் அதை நோட் பண்ணி பாருங்க. உங்க அக்கௌண்ட் பிளாக் ஆகிருக்கானே உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலா சஸ்பென்ஷனுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, அவங்க சைலண்டா வந்துட்டு உங்க கோட் ட்வீட்ஸை வந்து ஹைட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்க ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். ஆனா உங்களை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு யாருக்கும் பப்ளிக் வந்துட்டு அஸ் அன் அவுட் சைடர் உங்க கோட் ட்வீட் தெரியாது. இன்னொன்று வந்துட்டு நீங்க ஒன்று ட்வீட் பண்றீங்க இது பண்றீங்கன்னா அன்டில் ஒரு சர்டன் லைக்ஸ் ஆர் வியூவர்ஷிப் அவுட் சைடர் வியூவர்ஷிப் வந்தா தவிர்த்து உங்க அக்கௌண்ட் வெளியிலேயே போகாது. ஸோ இது வந்து சைலண்ட் ஷேடோ பேன் சொல்லுவாங்க. ஷேடோ பேன் கூட கிடையாது. அந்த ஷேடோ பேனுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ். அதை நீங்க கண்டுபிடிச்சி அதை ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ப்ரீமியம் இருந்துச்சுன்னா நீங்க சப்போர்ட்டுக்கு இது பண்ணாதான் அவங்க வந்து ரிலீஸே பண்றாங்க. இல்லைன்னா என்ன பண்றாங்கன்னா லோ குவாலிட்டி பாட்ன்னு சொல்லிட்டு உங்களை ரிப்போர்ட் பண்ண வைக்கிறாங்க ஐடி செல் வழியா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. உங்க அக்கௌண்ட் கோட் ட்வீட்ஸை ஒரு வெளி அக்கௌண்ட்ல இருந்து தெரியுதான்னு பாருங்க. அப்படி தெரியலன்னா உங்க அக்கௌண்ட் வந்து ஷேடோ பேன் ஆயிருக்கு, லைட் ஷேடோ பேன் ஆயிருக்கு. அது என்ன கருமோ தூக்கி தரும். அக்கௌண்ட் பிளாக் ஆனா பாத்துக்கலாம். ப்ரோ நீங்க முட்டை மந்திரிச்சு வைக்கிறதுல அவங்களுக்கு கை கால் ஒண்ணு விளங்க கூடாது ப்ரோ. ஒரு படத்துல வடிவேல ஒரு காமெடியில அந்த ரத்த கட்டி சாவான் ஒரு காமெடி வரும்ல. நீங்க என்ன தாய்லாந்து இந்தோனேஷியன் கை அந்த மாதிரி நேச்சுக்கு சொன்னா உத்துக்கிறானா பாட்டு பாட்டா பிச்சைக்கிறீங்க. இல்ல ஒரு 10 நிமிஷத்துல என்னதான் அந்த அம்மன் படத்துல வர இல்ல அந்த அம்மன் படத்துல ஒரு கேரக்டர் வருமே பசங்க என்கவுண்டர் வச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. மச்சான் 10 நிமிஷத்துல என்ன ஜெண்டா கேரக்டர் ஆக்கிட்டானுங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க? சொல்லிட்டு ஒரு பிஜிஎம் போட்டு வர மாதிரி எனக்கு அப்படிதான் தெரியுது. எல்லாரும் பேசணும். நாளைக்கு நியூஸ்ல வரும். என்னடா ஏதோ ஒரு பூனை சத்தம் கேக்குது. கண்டுபிடிச்சையா பாட்டு போட்ட பொண்ணை கண்டுபிடிச்சையா வந்து பாரியா கீழே ஒரு நகைச்சதையா பாட்டு போட்டுக்குது. என்னடா பூனை சத்தம் கேக்குதுன்னு பார்த்தா அந்த பொண்ணு தானா? உனக்கு நாளைக்கு காலேஜ் தானே? காலேஜ்ல நீ ஸ்கூலும் கிடையாது காலேஜும் கிடையாது, முதிரல நீ வர. கேக்குதா? கேக்குது. ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு, கனி அப்துல் வந்திருக்காரு. வெல்கம். கஷ்டப்பட்டு கூட்டு வச்சிருக்கேன்.